ரமலான் நோன்பையொட்டி பள்ளி வாசல்களுக்கு விலையில்லா உயர்தர அரிசி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி நன்றி தெரிவித்துள்ளது. மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு தமுமீன் அன்சாரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நோன்பின் சிறப்பு குறித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திரு தமீமுன் அன்சாரி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறுபான்மை மக்களின் உணர்வுகளுக்கும் தங்கள் கட்சிக்கும் மதிப்பளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் ரமலான் நோன்புக்கு விலையில்லா உயர்தர அரிசி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இஸ்லாமிய மக்கள் சார்பில் தான் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத வகையில் முதலமைச்சர் டாக்டர் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுக்கும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக உயர் ரக அரிசி இலவசமாக வழங்க உத்தரவிட்டு அதை இந்த ஆண்டும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கும் ஜமாத்துகளின் சார்பிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே திண்டுக்கல் பேகம்பூர் ஜமாதார்கள் சார்பில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஹரிஹரன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு உதயகுமார் மற்றும் மும்மதத்தினர் கலந்து கொண்டனர்.